जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். பரோபகாரம், பெண்களும் சிரமதானமும். பெண்ணாக பிறந்தவர்கள் வீட்டு வேலைகளை குனிந்து நிமிர்ந்து பண்ணினால் போதுமானது. ஆபீஸ் வேலை அவர்களுக்கு கூடாது என்பதே என் அபிப்பிராயம். என் அபிப்பிராயம் என்றால் என்ன? நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை அனுசரித்துதான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த விஷயத்தை நிறுத்திக் கொள்கிறேன். நான் சொல்ல வந்தது, ஒரு ஸ்திரீயானவள் ஒழுங்காக பொறுப்பாக வீட்டு வேலைகளை பண்ணுவதென்றால், சமைத்து போட்டு குழந்தைகளை கவனித்து புருஷனுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்வதென்றால் அதற்கே நாள் பூராவும் ஆகிவிடும். குடும்பங்கள் சேர்ந்துதான் தேசம், வீடுகள் சேர்ந்துதான் நாடு. ஆனதால் பொம்மநாட்டிகள் அவரவர் வீடுகளை வீடாக வைத்துக் கொள்வதற்கானவற்றை பண்ணினால் அதுவே நாட்டுப்பணி, உலகத் தொண்டுதான், பரோபகாரம்தான். இதற்கு மிஞ்சி பொழுதும் சக்தியும் இருந்தால் பொது பணிகளும் செய்யலாம். இவை ஸ்திரீ லட்சணத்துக்கு உரியதாக பெண்மை என்று ஒன்றை வார்த்தையாகவாவது இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அதற்கு ஏற்றபடியான தொண்டுகளாக இருக்க வேண்டும். அதாவது அடக்கத்துடன் செய்வதாக இருக்க வேண்டும். தேக சிரமமும் அதிகம் இருக்கக்கூடாது. கோயில்களில் கட்டுக்கட்டாக கோலம் போடுவது, பஜனை சந்தர்ப்பனை நடக்கிற இடத்தில் பெருக்கி மெழுகி பாத்திரம் தேய்த்து உபகாரம் பண்ணுவது, பிரசவ ஆஸ்பத்திரி மாதிரியான பெண்களுக்கு மட்டுமே உரிய இடங்களில் பிரசாதங்கள் விநியோகம் பண்ணுவது, அனாதை குழந்தைகளை பராமரிக்கிற இடங்களுக்கு போய் அதுகளுக்கு புது வஸ்திரம் பக்ஷணம் கொடுத்து ஏதோ கொஞ்சம் பஜனை ஸ்தோத்திரம் சொல்லி தருவது என்று இப்படிப்பட்ட பணிகளை பெண்கள் செய்யலாம். சமுதாயம் அடங்கலும் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக குளம் வெட்டுகிற வேளையில் மட்டும் அது கொஞ்சம் சிரமமானதாக இருந்தாலும் கூட நானே பெண்களையும் ஈடுபடுத்தி இருக்கிறேன். இருந்தாலும் பொதுவாக ஸ்ரம்தான் என்பதில் கடும் சரீர உழைப்பு தேவைப்படுகிற தொண்டுகளை பெண்களிடம் காட்டாமல் புருஷர்களே பண்ணுவதுதான் உச்சிதம். சரீர உழைப்பும் சந்ததியும். புருஷர்கள் சரீர உழைப்பை குறைத்து கொண்டதிலிருந்துதான் ஆண் பிரஜைகள் பிறப்பது குறைந்து வந்திருக்கிறது. இப்படி குறைந்ததால் தான் சரக்கு அதிகம் கிடைக்காவிட்டால் விலை கூடிவிடும் என்ற பொருளாதார விதிப்படி வரதட்சிணை சீர் என்று பிள்ளை வீட்டுக்காரன் ஏகமாக வாங்குவதாகவும் அதனால் நம் சமூக தர்மமே குளறி போவதாகவும் சம்பவித்திருக்கிறது. எகனாமிக்ஸ் படி கிராக்கியாகிவிட்ட ஆணுக்கு டௌரி கொடுப்பதென்பது நம் மதத்துக்கே ஹானியில் கொண்டு விட்டிருக்கிறது. முன்னெல்லாம் பிராமணனின் நித்திய கர்மானுஷ்டானங்களும் மற்ற ஜாதியர்களின் பாரம்பரிய தொழில்களும் நன்றாக அவர்கள் இடுப்பை முறித்துவிடும் என்று தோன்றினாலும் அதுவே உண்மையில் பலம் தந்தது. அந்த நாள் ஆகாரத்திலும் சத்து ஜாஸ்தி. பிற்பாடுதான் முதலில் பிராமணனும் அப்புறம் இவனை பார்த்து மற்றவர்களும் ஒயிட் காலர் ஜாப், செடென்ட்ரி ஜாப் என்கிறார்களே, அப்படி அழுக்குப்பட்டு கொள்ளாமல் ஆபீஸில் பங்காவுக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு வேலை பார்ப்பதுதான் பெருமை என்று ஆனது. இதனால் ஏற்பட்ட மற்ற அனர்த்தங்கள் இருக்கட்டும். வேத வித்யையும் வைதிகானுஷ்டானமும் வர்ணாசிரமமும் போய் ஏகப்பட்ட போட்டி, பொறாமை, ஜாதி துவேஷம், இனத்வேஷம் எல்லாம் வந்ததற்கே இப்படி சர்க்கார் உத்தியோக மோகத்தில் பிராமணன் கிராமத்தை விட்டு ஓடி வந்ததுதான் விதை போட்டது. அந்த பெரிய அனர்த்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி சரீரத்தால் செய்யும் வேலையை குறைத்து கொண்டதன் இன்னொரு அனர்த்தம் பௌருஷம் நஷ்டமானது. இப்போது ஆகாரமும் புஷ்டிக்கானதாக இல்லை. கெமிக்கல் ஃபர்டிலைசர் விளைச்சலை ஜாஸ்தியாக்கலாம், ஆனால் விளை பொருளின் சத்து இதில் ரொம்ப குறைந்து விடுகிறது. போதாததற்கு ஆரோக்கியத்துக்கு ஹானி பண்ணி நரம்பு தளர்ச்சியை உண்டு பண்ணுகிற காபி முதலிய பானங்கள் வேறு வந்து சேர்ந்திருக்கின்றன. மூளைக்கு வேலை ஜாஸ்தியாயிருக்கிறது, பேனா உழவு ஜாஸ்தியாயிருக்கிறது. இது சரியாய் நடக்க வேண்டுமானால் புத்தி சுத்தமாகவும் சத்வமாகவும் சாந்தமாகவும் இருந்தாக வேண்டும். ஆனால் சூழ்நிலையோ
சினிமாக்கள், நாவல்கள், பத்திரிகைகள் ஆகியவற்றால் மனுஷனை காம வேகத்திலும் பாலிடிக்ஸாலும் பலவித வர்க்க போராட்டங்களாலும் குரோத வேகத்திலும் தள்ளி இவனுடைய புத்தியையும் நரம்பையும் ரொம்ப பலகீனப்படுத்துவதாய் இருக்கின்றன. 15 வயசாகிவிட்டால் மூக்கு கண்ணாடி வேண்டும். 40 வயசானால் பிளட் பிரஷருக்கு தப்பிக்கிறவன் எவனோ ஒருத்தன் தான் என்கிற மாதிரி அனாரோக்கியம் சர்வ வியாபகமாக ஏற்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் ஓடியாடி உழைக்காமல் உட்கார்ந்து வேலை செய்ததில் பௌருஷம் போய்விட்டது. அதனால் பிறக்கிற குழந்தைகளிலும் புருஷ பிரஜைகள் குறைந்துவிட்டன. உடல் உழைப்பாலேயே ஆண்மை. சரீர உழைப்பால் தேக சக்தியை விருத்தி செய்து கொண்டு பௌருஷம் பெறுவதே மனசின் பௌருஷத்துக்கும் காரணமாக ஆகும். இப்போது பேப்பரை படித்துவிட்டு காரசாரமாக வாய் வார்த்தையில் அக்கிரமங்களை கண்டிக்கிறோமே தவிர நிஜமான ஆண்மையோடு நம் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக உயிரை வேண்டுமானாலும் கொடுப்பது என்று காரியத்தில் இறங்குகிற தீரம் போய்விட்டு விடுகிறது. இப்படி ஒரு பக்கம் ஸ்திரீகள் புருஷர்களாகி கொண்டு வரும்போதே இன்னொரு பக்கம் புருஷர்களுக்கு ஸ்திரீத்துவம் விருத்தியாகி வருகிறது. நல்ல சத் விஷயங்களில் பிடிமானம், படிப்பு, பயிற்சி, பக்தி, பூஜை, தியானம் உள்ளவர்களை தவிர மற்ற பெரும்பாலாரின் மனசு கெட்டதுகளில் போகாமல் தடுப்பதற்கு சரீர உழைப்புதான் சாதனமாகிறது. நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ எழுதுகிறோம், யோசனை பண்ணுகிறோம் என்றால் அப்போதும் மனஸ் அது பாட்டுக்கு அவ்வப்போது இதை விட்டுவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அதுவே சரீரத்தால் காரியம் செய்கிறோம் என்றால் அப்போது அப்படிப்பட்ட காரியத்திலேயே மனஸ் அதிகம் ஈடுபட்டு விடுகிறது. அதனால் கண்ட கண்ட நினைப்புகளுக்கு ஓடாமல் இருக்கிறது. அதாவது சரீர உழைப்பால் சித்தம் கெட்டதில் போகவில்லையே தவிர நல்லதில் ஈடுபட்டு உத்தம அனுபவங்களை பாசிட்டிவாக பெறவில்லைதான். ஆனால் முதலில் இந்த நெகட்டிவ் ஸ்டெப்பில் அடி வைத்துதான் பாசிட்டிவுக்கு போயாக வேண்டியிருக்கிறது. ஆச்சாரியால் அதனால்தான் முதலில் கர்மானுஷ்டானம், அப்புறம் இதனால் ஏற்படும் சித்த சுத்தியினால் மனஸ் உத்தமமாகவே போகிற பக்தி, அதற்கப்புறம் மனசே போய்விடுகிற ஞானம் என்று படிவரிசை போட்டு கொடுத்தார். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर.